ஒருத்தான ஒரு வரலாறு இந்த கோயில் இருக்கு. வரலாறையும் தாண்டி இந்த கோயில்ல கடைபிடிக்கக்கூடிய நேர்த்தி கடன்கள், அந்த நேர்த்தி கடன்களை செலுத்துறதுக்காக பரம்பரையாகவே ரங்கநாதனுடைய தாசர்கள் அப்படின்னு பேர் வாங்கி அவங்களுடைய தோல்ல 2 பக்கத்திலையும் பெருமாளை போலயே சங்கு சக்கர சின்னங்களை பழுக்க காய வச்சு அதனால முத்திரை போட்டுக்கிட்ட இந்த ரங்கநாதனுடைய தாசர்கள் இந்த கோயில்ல இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய வித்தியாசமான உருவ அமைப்பு, இவர் 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் மேல கோவப்பட்டு இவருடைய முதல் மனைவி இவரை விட்டு பிரிஞ்சு போன கதை, அப்படி கோவிச்சுக்கிட்டு போன தாயார் இப்போ எங்க இருக்காங்க, வருஷத்துல ஒரு நாள் இந்த ரங்கநாதரும் அந்த கோவிச்சுக்கிட்டு போன தாயாரும் மீட் பண்ணிக்கும் போது என்னென்ன விசேஷங்கள் நடத்தப்படுது, இந்த கோயில் உண்மையில எவ்வளவு பழமையான கோயில், இதுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசமான ரங்கநாதர் எப்படி இந்த காரமடை அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம் வாங்க. பொதுவாவே ரங்கநாதர்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி சயன கோலத்து பெருமாள் தான் நம்ம